ஐயா சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டு மறுசோறு வாங்கிங்க. குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. குழம்பு ப்ரோ ப்ரோ சாப்பாடு எப்படி இருந்துச்சு ப்ரோ? இன்ஸ்டாகிராமத்தில் எங்கேருந்து வந்திருக்கீங்க ப்ரோ? எப்படி இவ்வளோ தூரம்? வீடியோ பார்த்தோம் ப்ரோ. பார்த்துட்டு இந்த மாதிரி கடைக்கு போய் பார்க்கலாம்னு வந்து பார்த்தோம். ஆனால் வந்து டபுள் ஒர்த்து. ஓ, பாண்டிச்சேரியிலேருந்து இதுக்காக வந்துருக்கீங்க? நாங்கள் ஃபோனில் வீடியோ பார்த்ததுனால அந்த வீடியோ பார்த்துட்டு சோறு தாங்க முக்கியம். போயிடுவோம். ஆனால் யூடியூப் பார்ப்போம், நிறைய இடத்துல போய் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும், நல்லா இருக்காது. ஆனால் நல்லா இருக்காது. மோஸ்ட்லி காசு கொடுத்து யூடியூப் பண்ணி இது பண்ணி விடுவாங்க. ரிவ்யூ பார்த்துட்டு போய் மொக்கை வாங்கியிருக்கான். ஆனால் இங்கே மொக்கை வாங்கிடுமோன்னு பயந்துட்டு வந்தோம். ஆனால் மொக்கை வாங்கலை. எல்லாமே சூப்பராக இருந்தது, தரமாக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. அதே மாதிரி பரிமாறவங்களும் சூப்பராக பண்ணாங்க ப்ரோ. ரொம்ப நல்லா பக்காவாக பண்ணாங்க. எங்கேயுமே அந்த அளவுக்கு கவனிச்சு நான் பார்க்கல. சைட் டிஷ்ஷு மெயின் டிஷ் மாரி ஃபுல்லாகிடுச்சு. 10 வகையான இது. ஸோ இந்த இவர் கொடுக்குற இந்த வெரைட்டியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா எதுங்க? தலைக்கறி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலைக்கறி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே சொல்லலாம். ஏன்னா இதுதான் இதானே சொல்ல முடியல ப்ரோ. எங்களை பொறுத்த வரைக்கும் மட்டன் சூப்பராக இருக்குது. அது நீங்கள் வந்து சாப்பிட்டு ப்ரோ, சாப்பிட்டு பாருங்க. எல்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் சொல்லும் போதே சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சிங்க. அப்படி ரசிச்சு சொல்லும் போது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் இதுமாரி சேலத்தில் வேறு எங்கேயாவது சாப்பிட்ருக்கீங்களா? அது மாதிரி எங்கே போயிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. நிறைய சேனல் பார்த்து நல்லா காமிச்சாரு ப்ரோ. சீக்கிரமாக வந்துட்டோம். குளிக்கிறதுக்கு இடம் எதுவும் இல்லை. டைமிங் தெரியாமல் வந்துட்டோம். சரி போகலாமே சொல்லிட்டு சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம். அவர் குளிக்கிறதுக்காக ரூம்லாம் ரெடி பண்ணி குளிக்க வச்சு ரெஸ்ட் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க. நாங்கள் இந்த மாதிரி எந்த ஹோட்டல்லாம் பண்ணோம். ஓ, உங்களை அங்கேருந்து வரும்போதே இங்கே தான் ப்ரோ சீக்கிரமாக வந்துட்டோம். வந்துட்டு அப்புறம் வந்துடுது. சரி அவர் ரெண்டு கேப்தான் இது மாதிரி குளிக்கிறேண்ணா அப்படின்னு கேட்டது அவரே எல்லாமே ரெடி பண்ணி விட்டு குளிக்க வச்சு எல்லாமே பண்ணார் ப்ரோ. ஓ, சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு குளிச்சுட்டோம். ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கால் பண்ணார் சாப்பிடுறது வாங்க தம்பின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே பரிமாறாங்க. சூப்பராக பண்ணாங்க. வேற லெவலில் உண்மையாக சொல்ல போனால் அந்த எல்லா ஹோட்டல்லையும் போனாங்க. அந்த பொறுமன்றது இருக்காது அந்த சர்வருங்கிட்ட. அந்த அக்கா வேற லெவல் செம்மையாக பண்ணாங்க. என்ன வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் கேட்போம், அக்கா இது எடுத்துனாங்க, சாம்பார் ரசம் மோர் கொஞ்சம் கொடுங்க. ஆனால் அவங்க தான் கேட்டு என்ன வேணும் வேற லெவல் ப்ரோ. நாங்கள் அந்த அளவுக்கு கவனிச்சாங்க ப்ரோ. இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் அவங்க ஃபேமிலி தான். அதனால தான் வந்து இவ்வளோ ஒரு கவனிப்புன்னு ப்ரோ. என்னதான் ஃபேமிலியாக இருந்தாலும் கொஞ்சம் சலுகை தட்டணும் ப்ரோ. கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் நல்லா பக்காவாக பண்ணாங்க. தரமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போகிறாரு அப்படின்றது தெரியும். ஆனால் ஒரு நாளைக்கு அந்த மனுஷன் 1 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறாரு அம்மா. ஏன்னா இவ்வளோ அரேஞ்ச் பண்ணுறதுனால. ஸோ அந்த உழைப்புக்கான ஒரு பலனாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். அவ்வளோ டயர்டாக இருந்தானா இப்போ கூட பார்த்தேன். அவர் ஃபோன் வருது, அவ்வளோ பிஸியாக இருக்காரு. அந்த இதுலேயும் ஃபோன் வருது, அப்பயும் எடுத்து அவ்வளோ சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவங்க வேலை செய்கிறவங்க பக்காவாக செய்கிறாங்க. கஸ்டமர் பாரு சொல்லினே இருக்காரு. அவங்களும் அது சலிச்சிக்காமல் அது பார்த்துனே பண்ணினே இருக்காங்க. ஓகேங்க. மொத்தத்தில் அந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நாங்கள் ரொம்ப டயர்டாக வந்தோம். ஆனால் இங்கே சாப்பிட்ட உடனே மன திருப்தியோட போகிறோம். ரொம்ப நன்றிங்க. சேலத்தை நம்பி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இன்சுவை உணவகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றிங்க உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ஜார்னி ப்ரோ. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆர்மிஸ்வை. நம்ம இன்சுவை உணவகத்தில் 149 ரூபாய்க்கு 10 வகை கறி அன்லிமிட்டட் சாப்பாடு குழம்பு ரசம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நோட்
டைம் வந்து 12 to 2, 1 மணிக்குள்ளே வந்தால் கிடைக்கும். ராசிபுரத்துலேருந்து வராங்க. நாலு போய் நின்றுட்டு வரா. அண்ணா